எல்லாருக்கும் வணக்கம். இதாங்க சமப்பம் பேச. இன்னைக்கு நாங்கள் லேக் மஸ்கோக்காக்கு போகிறோம். டைட்டில் பார்த்தாலே தெரியுது. மஸ்கோக்கா இந்த ஒரு சிட்டியில் இருக்குது. அதில் நிறைய காட்டேஜ் பின்ன ரெஸ்டாரண்ட்கள் ரொம்ப வடிவான வியூவில் இருக்கும். நீங்கள் வெளியில் பேட்டியோனா தண்ணி பக்கத்தே சாப்பிடலாம். அதில் நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது. லேக் மஸ்கோக்கா பற்றி நாங்கள் வீடியோவில் கலைக்க போகிறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் வாங்க. ஸோ இன்னும் அருமையான வீடியோ செய்யலாம். சரி வாங்க வீக்கு போகலாம். லேக் மஸ்கோக்கா ஒரு ஆர்டினரி பிளேஸ் இல்லை. இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடம். டொரண்டோருந்து லேக் மஸ்கோக்கா போகிறதுக்கு அபவுட் 3 மணித்தியாலம் இருக்கும். சொன்ன மாதிரி ஐலண்ட்ஸ் இருக்கு லேக் மஸ்கோக்கால. போட்டில் போகணுமா இந்த நினைப்பீங்க. போட்லேயும் போகலாம், ஓர் நீங்கள் ரோட்டோட ஐலண்ட்ஸ்லேயும் போகலாம். மஸ்கோக்கா இடம்ல 2 பக்கம் பெரிய கல் மற்றும் தண்ணியும் இருக்கு. லேக் மஸ்கோக்காண்ட மண்ணை ரொம்ப தண்ணியாக தான் இருக்கு. இதுதான் இங்கதான் கடைகள் இருக்கு. காஃபி ஷாப், க்ளோத் ஷாப், ஹாட் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப் மற்றும் வேற கடைகள் இருக்கு. இங்கே நிறைய பூக்கள் வச்சிருக்கு. அந்த பூக்களோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. ஜெய் சாமான் விலை கூட. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடம். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப வடிவா வெள்ளம் இருக்கு. ஓவராலா இங்க பாருங்க, இந்த போட்ல மண் வச்சு ஃப்ளவர்ஸ் வைக்கிறது ரொம்ப வடிவா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் 100 years old. ஒரு போட்ல சொல்லி இருக்கு 1921 to 2021 100 years. டேம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கு. அதெல்லாம் ஒரு டேஞ்சர். இது சொல்றது நீங்கள் கெட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா இது மீதி ரைஸ் படும், சடன்லியாக ரைஸ் படும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய கல் இருக்கு. நாங்கள் கீழே நடக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி. ஆனால் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசம், ஒரு அல்டிமேட்டான வியூ. ரொம்ப காமிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கு. காட்டேஜ் ஏரியா. இதில் நிறைய காட்டேஜர் வைக்குது. பின்னுக்கு பார்த்தோம்னா ப்ரைவேட்டான டெக்கில் மாதிரி அடிச்சிருக்கு. சில வேளை ஆக்கள் போய் இந்த வியூவை பார்க்க போகிறீங்களா, ஓ நீங்கள் போட் இருக்குது. நான் நீங்கள் இப்போ மாதிரி போட்டை இங்கே பார்க்க போயிட்டு நீங்கள் வெளியில் போய் போட்டால் போகலாம். பார்த்தோம்னா ஒரு அழகான நேச்சுரலான கல் இங்கே இருக்குது. பின்னு பார்த்தோம்னா இந்த தண்ணியில் நீந்த இல்லாத. ஏன்னா இது ஸ்விம்மிங் தண்ணி இல்லை. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 22 degrees. அவ்வளோ வெக்கையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த தண்ணி கோல்டாக இருக்கிறதுக்கு. நீ தொட்டு பார்த்தாலே இந்த தண்ணியை தொட்டோம்னா அவ்வளோ குளிர் இல்லை. ஸ்விம்மிங்குக்கு நாட் பேட். இங்கே பார்த்தாலே இந்த காட்டேஜை ஓனர்கள் ரெண்ட் படும். ஓர் ரெண்ட் போயிட்டு மேபி வீக்கெண்ட்ஸில் ஓர் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே போய் என்ஜாய் பண்ணும். அதாவது இந்த லைஃப் பார்த்தோம்னா அவ்வளோ வடிவா நேச்சர் ஒரு காமிங்கான இடம். இதுதான் பார்த்தோம்னா இந்த காட்டேஜ் ரெண்ட்டுக்கு வச்சு நிறைய காசு வாங்கலாம். பாருங்க, இது ஒரு போட். இல்லை போட் இங்கே போட்டில் ரன் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓன் போட் இருந்தாலே நீங்கள் ஓடலாம். சரி, நம்மளை இதுதான் அந்த டேமின் மட்ட
மட்ட பக்கம் இந்த போயிருக்கு டேஞ்சர் நான் நினைக்கிறேன். இது அந்த டேமோட கனெக்ட் பண்ணிக்கு. பின் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போட் பார்க்கிங் இடம். அதில் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ரெண்ட் பண்ணலாம் போட்டை. சரி, நம்ம இங்கே பார்த்தோம்னா இது ஒரு டெக்கு. நிறைய மோட்டர் நிறைய ஆட்கள் பார்த்தோம்னா தூரமாக போத இதுக்கு லைசன்ஸ் எல்லாம் தேவை. ஆனால் பாருங்க இவ்வளோ போட்டர் இருக்கு. ஐ பிலீவ் இது ரெண்ட் பண்ணணும். இது ரெண்ட் பண்ணணுமான போட்டர் பாருங்க. பார்த்தோன்னா இது மோட்டர் பைக். இந்த வாட்டர் செம்மையா இருக்கும். சரி, நாங்கள் இப்போ என்ன பார்க்க போறோம்னா கனேடியன் நேஷனல் ரயில்வே. இது உண்டு பக்கம் ஆஃப் கனடா மட்ட பக்கம் போவோம். பின் இது கார்கோ. நாங்கள் அவ்வளோ கிட்ட வந்து பயங்கர லவுடா இருந்த காகம் இருந்தது. சரி பாருங்க. One hour later.